இந்த குண்டலினி சக்தின்னு சொல்லும்பொழுது இந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி என்று சொன்னாலே தெரியாது. உண்மையிலே சொன்னால் குண்டலினி சக்தி அப்படின்னா என்ன, அது என்ன பொருளாக இருக்குமா எதுவாக இருக்குமா அப்படின்ற அளவிலே இருந்த ஒரு விஷயம் இது. ஆனால் இன்று என்னன்னு சொன்னால் பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிடுச்சு இந்த குண்டலினி சக்தி. இந்த நலம் தரும் யோகம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், உண்மையான குருவின் இடத்தில் போயிட்டு தீட்சை பெறுங்க. நான் ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் என்ற வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதில் லட்சக்கணக்கான பேருக்கு இந்த தியான முறையில பயிற்சிகளை நான் கற்றுக் கொடுக்கின்றேன். இந்த குண்டலினி சக்தியை அனைவருக்கும் உணர்த்தி அதன் மூலமாக நான் சொன்னது போல யோகத்திலே ஏற்படுகின்ற அனுபவங்கள் அனைவருக்கும் ஏற்படும் வகையிலே அந்த பயிற்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக நீங்கள் ஒரு சரியான நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து இந்த குண்டலினி சக்தியை உணர வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த குண்டலினி சக்தி இப்ப எல்லாரும் பேசுறாங்க. ஆனால் இதில் அனுபவம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த குண்டலினி சக்தி உண்மையில நல்ல அனுபவம் அனுபவித்திருக்க வேண்டும். அந்த குண்டலினி சக்தியை அவர்கள் தியானம் செய்து அதன் மூலமாக பல அனுபவங்கள் பெற்றிருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பெற்ற ஒரு குருவின் இடத்தில் அல்லது ஒரு யோகி இடத்திலோ சித்தர் இடத்திலோ நாம் பெறும்பொழுதுதான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஆக நான் சொன்னது போல இந்த குண்டலினி சக்தி ஒரு குருவை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு குருவின் இடத்துல நீங்கள் போய் இந்த குண்டலினி சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஒரு குருவை நாடி செல்கின்றீர்கள். அந்த குருவாகப்பட்டவரிடத்திலே எந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கின்றன என்பதை பொறுத்தே உங்களுக்கு அந்த அனுபவங்கள் அமைகின்றன. அந்த அனுபவத்தை தான் நீங்க பெற முடியும். உதாரணத்துக்கு அந்த குருவின் இடத்துல ஒரு விதமான உணர்வை மட்டும், அதாவது ஸ்பாரிசை கிச்சை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குண்டலினி உணர்வை மட்டும் ஏற்படுத்த முடியும் என்ற வகையிலே அவர் இருக்கின்றார் என்றால் அதே நிலை தான் உங்களுக்கு வரும். அதை தவிர்த்து நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஞான நிலையை அடைவதற்கோ அல்லது ஞானத்தின் மூலமாக ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சித்திகளையோ அல்லது ஞான காட்சிகளையோ இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பதில் எந்த அர்த்தமுமே கிடையாது, பெற முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய அந்த குருவின் இடத்தில் அந்த நிலைகள் இல்லை என்று சொல்லும் பொழுது அவராகவே அவர் வார்த்தை மூலமாக சொன்னாலும் கூட நீங்கள் போய் பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும், ஞான நிலை வரும், இறை காட்சிகள் கிடைக்கும், ஞான காட்சிகள் எல்லாம் நீங்கள் பெற முடியும், உள் உணர்வுகள் சித்திகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாலும் கூட நிச்சயமாக நமக்கு வரவே வராது. ஏன்னு கேட்டால் குண்டலினி சக்தின்னு சொல்லும் பொழுது எல்லா மார்க்கம் இப்போ பார்க்க போனா பக்தி மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பக்தியிலே முழுமையாக ஒருவர் இறைவனிடத்தை, பக்தி என்றால் அன்பு, இறைவனிடத்தில் அன்பு செலுத்துவது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பக்தின்னு சொல்லும் பொழுது ஒன்று உலக வாழ்க்கைக்காக பக்தி செலுத்துகின்றார்கள். ஒரு சிலர் இறைவன் அருள் பெற வேண்டும், இறை காட்சி பெற வேண்டும், இறைவனை நாம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே செல்கின்றார்கள். ஆக என்னை பொறுத்த மட்டிலும் உலக வாழ்க்கைக்காக இறைவனை வழிபட்டாலும் கூட நாம் இறை ஞானம் பெற வேண்டும், இறைவனை சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நாம் நம் பக்தியை அமைந்திருக்க வேண்டும். நாம் செலுத்தக்கூடிய பக்தியாகப்பட்டது. ஆக ஒருவர் தீவிரமான பக்தி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்றால், அதாவது இறைவனிடத்தில் மனம் உருகி ஏக்கத்துடன் இறைவனிடத்தில் அன்பு செலுத்தினார் என்றால், ஏக்கத்துடன் இறைவனை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடுமையாக இறைவனிடத்தில் பக்தி செலுத்தக்கூடியவர்களுக்கும் இந்த குண்டலினி சக்தி எழும்புகின்றது. ஆக இந்த குண்டலினி சக்தி எழும்பாமல் ஆத்ம வேதம் வருவதே கிடையாது. அதாவது ஆத்ம ஞானம் அல்லது ஆத்ம விழிப்பு நிலை என்பது வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆத்ம வேதம் என்பது நமக்கு வருவதென்றால் இந்த குண்டலினி சக்தி அங்கே விழித்தெழும்ப வேண்டும். ஆக எந்த மார்க்கத்தை நாம் சென்றாலும் இந்த குண்டலினி சக்தி இயக்கம் ஏற்படாவிட்டால் நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தில்
நமக்கு எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது, ஆன்மீகத்தின் அனுபவங்கள் பெற முடியாது. ஆக யோகத்தை பொறுத்த மாட்டிலும், அதனால சொல்றேன், இது குருவை சார்ந்தது. ஒரு குருவின் இடத்துல என்னை பொறுத்த மாட்டிலும் என்னுடைய குருநாதர் சித்தர் அவர்கள் ஆசிராலும் இறைவன் அருளாலும் இந்த குண்டலினி சக்தியை நான் முழுமையாக உணர்ந்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் இந்த குண்டலினி சக்தியோட என்னுடைய சுய அனுபவத்தை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது ஆரம்பத்தில் எப்படின்னு சொன்னா, இந்த குண்டலினி சக்தி என்று சொன்னாலே ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கே தெரியாமல் இருந்தது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, விடாமுயற்சியுடன் இறைவனிடத்தில் பிரார்த்தனைகள், ஜெப தபம் இவைகள் மூலமா இறைவனை அடையலாம் என்ற எண்ணத்தை தவிர இந்த குண்டலினி சக்தி என்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியாத நிலையிலே இருந்தது. ஆக சில காலங்களுக்கு பிறகு இதை பற்றி எனக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அதை யாரிடத்திலே போய் அந்த குண்டலினி சக்தியை நம்ம உணர்ந்து கொள்வது, யாரிடத்திலே போய் இந்த குண்டலினி சக்தியை பற்றி விவரங்களை நம்ம அறிந்து கொள்வது என்ற விஷயம்லாம் தெரியாம இருந்தது. ஏன்னா அதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு இறைவன் அருளால இறைவனிடத்திலே இறைவனையை நான் குருவாக ஏற்று, இறைவனை குருவாக ஏற்று நான் மன்றாடி பிரார்த்தனை செய்திருக்கின்றேன். பல வருடங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனைகளாக செய்திருக்கின்றேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். ஏன் இறைவனை குருவாக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா, பல குருமார்கள் என்ற பேரிலே உலவி கொண்டிருந்த பலரையும் நான் பார்த்திருக்கின்றேன். எல்லாம் குருன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் குரு கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்கக்கூடிய நிலைகளில் அவர்கள் இல்லை. எல்லாம் சாஸ்திரத்தில் படித்த விஷயங்களை மட்டும்தான் என்னோட பகிர்ந்து கொண்டார்கள். சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த சமயத்தில் இது சொல்லப்படுகிறது, உருவ வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகிறது, இறைவனுடைய பல அவதாரங்களை பற்றி சொல்லப்படுகின்றன, இந்த மாதிரியான மந்திரங்கள், இப்படி இந்தந்த மந்திரங்கள் என்னென்ன தெய்வங்களுக்குரியது, இப்படி பலவாறாக இந்த சமய அடிப்படையிலான விளக்கங்களை மட்டும்தான் அளித்தார்கள். இந்த உண்மையான அந்த குண்டலினி சக்தியை எப்படி நான் எழுப்புவது, எப்படி எழுப்பி உண்மையான நிலையை அடைவது, எப்படி நாம் இறை உன்னோடு தொடர்பு கொள்வது, இந்த குண்டலினி சக்தி ஒன்று இருக்கிறது, அதன் மூலமாக எப்படி இந்த குண்டலினி சக்தியை எழுச்சி பெறுபடி செய்து ஞான காட்சிகளை பெறுவது எப்படி என்ற விஷயங்கள்லாம் அவர்கள் சொல்லவே கிடையாது என்கிட்ட. நிறைய பேர், பல பேர் நான் சொல்லணும்னு சொன்னா என் வாழ்க்கையில் ஒரு 100 பேரையாவது சந்திச்சிருக்கேன். அவர்களும் என்ன செய்யறாங்க, போகும்போது பார்த்தா உண்மையான குரு போல தான் கடுமையாக இருக்காங்க. காவியுடையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப கடுமையாக இருக்கின்றார்கள். இந்த இடத்துல நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தை நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன், அவ்வளவுதான். யாரையும் தனிப்பட்ட முறையிலே அவர்களை தெரிந்தோ தெரியாமலோ மனதை வேதனைப்படுத்தும் என்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஏன் என்று சொன்னால், இறைவன் எல்லாத்திற்கும் மேல ஒரு மகா சக்தி இருக்கின்றார். அந்த சக்தியை தான் இறைவன் என்று நாம் சொல்கின்றோம். ஆக இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல் அவர்கள் அதுக்கு தக்க நேரம் வரும்போது அவரவர்களே அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்த கர்ம வினை என்பது இருந்து மீளவே முடியாது. ஆக நாம் யாரையும் குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் என்னுடைய சொந்த அனுபவம், நிறைய குருமார்களை பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேராக போயிட்டு பூஜாரிகள் அமர்வார்கள், கொண்டு இறைவனோடு உரையாடுவது போலவும் பல விதமான பாவனைகள்லாம் செய்வார்கள். இப்படிலாம் செய்து இந்த மாதிரி நிறைய குருமார்களை பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையான நிலை, என்னோட கேள்வியெல்லாம் என்னன்னு சொன்னா, இறைவன் இருக்கிறாருன்னு சொன்னா எப்படி நம்ம அவரை உணர்ந்து கொள்வது?